அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது, முக்கியமாக இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே அமைய பெற்றிருக்கு, அதனால என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடுப்பலன்கள் நடக்கிறதா, அந்த கெடுப்பலன்கள் இருந்து விடுபட நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நடக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு சிறு உடல்நல குறைபாடுகள் தோன்றக்கூடுங்க. உடனுக்குடனே நீங்கள் சிகிச்சை கொள்வது ரொம்ப நல்லது. மேலும் பேச்சிலும் செயலிலும் நிதானமும் பொறுமையும் மிக மிக அவசியமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த 7 நாட்கள் தரப்போகுது. மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதால் பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாதுங்க. மேலும் அலுவலகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் அதிகாரமும் பாராட்டுகளும் கிடைக்கும். இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் கூட ஓரளவு திருப்திகரம் கூடிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். கடையை புதிய இடத்திற்கு மாற்ற நினைப்புங்க. அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. மேலும் குடும்ப நிர்வாகத்தால் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை சாதகமாக இருக்கக்கூடும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 5, 7, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 8, சந்திராஷ்டம தினங்கள் 8ஆம் தேதி காலை விடிய காலை முதல் 9, 10 மற்றும் 11 ஆகிய தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக இருக்குது. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துர்க்கையம்மன். துர்க்கையம்மனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அந்த அம்மனை மனதார வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்க இருந்தால் கூட அந்த அம்மன் உங்களுக்கு நல்ல விதத்தில் அந்த விஷயத்தை மாற்றி கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் வெள்ளிக்கிழமை அன்று கும்பராசி நேயர்கள் அனைவருமே அந்த அம்மனை விரதம் இருந்து வேண்டி வாருங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்களே உங்களுக்கு நடக்கும். மேலும் கும்பராசியில் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் குரு, செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், புதன், சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் சனி பகவான் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்காரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதனால் உங்களுக்கு கேதாந்திரங்கள் பலங்கள் இருக்கக்கூடுதுங்க. இதனால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். எதிர்பாலினத்தாரால் லாபம் கிடைக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நீங்களே தானாக போய் உதவி செய்ய நேரிடும். பணவரத்து அப்படிங்கிறது திருப்தியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையக்கூடும். வார மத்தியில் வீண் அலைச்சல், திடீர் கோபம் உண்டாகலாம். காரிய வெற்றி தரும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடும். அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டமானது கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுது. போட்டிகள் குறையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை நல்லபடியாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவங்க சில விஷயங்கள் தவறாக புரிந்து கொள்ள நேரிடும். அதனால சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலையும் வரக்கூடுங்க. வாக்குவன்மையால நன்மைகள் ஏற்படும். மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா தீரும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த இடைவெளிகள் குறையக்கூடும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும். மேலும் பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்வதால வீண் அலைச்சல் உங்களுக்கு உண்டாக கூடுங்க. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
திருமண முயற்சிகளில் ஏதாவது ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீர்கள். பாடங்களில் கவனம் செலுத்துவது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது இந்த கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரி மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக அமைய போகிறது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடுபலன்களில் இருந்து விடுபட நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு நீண்ட நாள் ஆசையை மனதில் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகர் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனத்தெளிவு உண்டாக்கும். எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கும் திறமை அதிக அளவில் காணப்படும். வயிறு கோளாறு உண்டாகக்கூடும். பணவரத்து அப்படிங்கிறது திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடும். ஆன்மீகத்தில் அதிக அளவில் நாட்டம் ஏற்படும். மேலும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு லாபம் அதிக அளவில் காணப்படும். ஏற்றுமதி சிறக்கும். எதிர்பார்த்த நிதி உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் பழைய பாக்கி அனைத்துமே வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேன்மை பிறக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களோட அனுசரித்து செல்வாங்க. இதனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தாரோடு கலந்து கொள்ள நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்துமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளின் உடல் நலத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் அதிக அளவில் ஆர்வம் உண்டாகும். மேலும் நிதானமாக ஆழ்ந்து கவனத்தோடு பாடங்களை படிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் மன கஷ்டம் பண கஷ்டம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அகலப்போகுது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். மேலும் பண விவகாரங்கள்லையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவர்கள் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் நல்லது என்ன கெட்டது என்ன அப்படின்னு யோசித்து பார்த்து நல்ல விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகர் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் என்ன மாதிரி மாற்றத்தில் 12 ராசிக்காரர்களுக்கெல்லாம் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி அந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இதுக்கு முன்னாடியே போட்டிருப்போம். ஸோ மறக்காமல் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நன்றி.